नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे ववरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஸ்ரீருத்ர பிரஷ்னः. அதுல நமகம் மூன்றாவது அணுவாகம். நம சகமானாய நிவ்யாதின ஆவ்யாதினி நாம்பதகே நமோ நமக குபாய நிஷங்கினே ஸ்தேனா நாம்பதகே நமோ நமோ நிஷங்கின இஷுதிமதே தஸ்கரா நாம்பதகே நமோ நமோ வஞ்சதே பரிவஞ்சதே ஸ்தாயு நாம்பதகே நமோ நமோ நிச்சேரவே பரிச்சராயரண்யானாம் पतगे नमो नमः श्रीकाविभ्यो जिगागुं सद्यो मुष्णतां पतगे नमो नमो श्रीमद्यो नक्षत्रभ्य प्रकृन्तानां पतगे नमो नमः उष्णेशिने गिरिचरागकुलञ्चानां पतगे नमो नमः इषुमद्यो तन्वाविभ्यश्च वो नमो नमः आतन्वानेभ्य प्रतिदानेभ्यश्च वो नमो नमः आयच्छद्भ्यो विसृजद्भ्यश्च वो नमो नमोषद्भ्यो विद्यद्भ्यश्च वो नमो नमः आसीनेभ्य शयानेभ्यश्च वो नमो नमः स्वभद्भ्यो जाग्रत्यश्च वो नमो नमस्तिष्ठभ्यो दावद्भ्यश्च वो नमो नमः सभाभ्य सभापतिभ्यश्च वो नमो नमो अश्वेभ्यो शपतिभ्यश्च वो நமः. இதுல நாம பார்க்க வேண்டியது சபாபிய சபாபதிभ्यश्च वो नमो नमो अश्वेभ्यो स्वपतिभ्यश्च वो நமः. ஃபர்ஸ்ட் சபா சபாபியக அத பிரிச்சு எழுதும்போது சபாபியக அவருக்கு நமக. சபாபியக சபாபதிभ्यश्च அப்ப அந்த வேர்டு வந்து சபாபதிभ्यः யஸ்ச ச நமக ஓ நமக. சபாபியக சபையில் உள்ளவர்கள். சபாபியகன சபையில் உள்ளவர்கள் உள்ளவர்களாகவும் சபாபதி அந்த சபையினுடைய தலைவனா பதிபியக பதிபியஸ்ச பதிபியக அதுதான் சபாபதிபியக ச சபாபியக சபாபதிபியக ச. அப்ப ஓக்கு என்ன சொன்ன வக ஈஸ்வராக இருக்கிறவர். ஈஸ்வர ஓங்கிறது வகங்கிறது ஈஸ்வரன். ஈஸ்வர தத்துவம் என்னென்னவா இருக்காரு சபாபியக சபையில் உள்ளவர்களாகவும் அந்த சபையின் தலைவனாகவும் இருக்கிற ஈஸ்வர சொரூபத்துவோ நமோ நமக நமஸ்காரங்கள். இப்ப சபா அப்படிங்கிற வேர்டு தமிழ்லயும் அதேதான் சபைன்னு வரும். அரசியல் சபை, சமூக சபை, கலாச்சார சபை, லோக்சபா, ராஜ்யசபா, இந்த வேர்டு நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. சபா மக்கள் கூடியிருக்கிற ஒரு கூட்டம், ஒரு ஒரு குழுமம், ஒரு சங்கம், ஃபார் பர்பஸ் ஒரு தேவைக்காக கூடியிருக்கும் போது அதுல வந்து ஒரு தலைவன் ஒருத்தர் இருப்பாரு. அதுக்கு கீழே உட்கார்ந்துருக்க ராஜ்யசபா, லோக்சபா பாத்தீங்கன்னா தலைவர் ஒருத்தர் இருப்பாரு, கீழே இருக்கவங்கள உட்கார்ந்துருப்பாங்க. அதுதான் அதே அர்த்தம் தான். இவர் என்ன சொல்றாரு, ஈஸ்வரன் என்ன சொரூபமா இருக்கிறார், விபூதி யோகமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். என்னவா சொல்றாரு, சபையில் அமர்ந்திருக்கிறவருடைய சொரூபமும் நான் தான், அந்த சபையில் அமைந்திருப்பவருடைய தலைவனாக இருப்பவரும் சபாபதிபியக நான் தான். அடுத்தது நமக அஸ்வேபியோ அஸ்வபதிபியக. அஸ்வேபியக குதிரை, குதிரைகளாக இருப்பவர் ஏன்னா ஓ வருது அப்படிங்கிற நம்ம ஈஸ்வரன் எடுத்துக்கணும். அந்த அதுலயும் பாருங்க அஸ்வேபியக அஸ்வபதிபியக ச ஓ நமக. குதிரையாகவும் அஸ்வேபியக அஸ்வபதினா
குதிரைக்கு தலைவன் யாரு? குதிரை மீது அமர்ந்து சவாரி செய்பவன், குதிரையை தன் கட்டுக்குள் வைத்திருப்பவன், குதிரைப்படை, குதிரை ஓட்டுபவர், இந்த மாதிரி இருக்கிற சபா. இந்த அஸ்வத்தினுடைய பதி, அஸ்வபதிபியக, குதிரையில் மேல் ஏறி அந்த சவாரி செய்பவன் அல்லது போர்க்களத்தில் போர் புரிபவன். அந்த குதிரை மேல ஏறி அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவங்க அஸ்வபதி. அஸ்வகா, குதிரையாகவும் நான் தான் இருக்கேன். நீ மனிதர் சபாபதியும் போது மனிதர்களாக மட்டும் நான் இல்ல, ஈஸ்வர தத்துவம் தான் குதிரையாகவும் அந்த குதிரை மேல் அமர்ந்து அதை ஓட்டி தன் கற்றுக்குள் வைத்துக் கொண்டு அதை பழக்குவராகவும் ஓட்டுவராகவும். எனக்கு குதிரை மேல ஏறி வந்து பழக்கிறாங்க, ஓட்டுறாங்க, வண்டி ஓட்டுறாங்க, போர்ப்படை அந்த காலத்துல குதிரைப்படைக்கு போவாங்க. இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே குதிரை அது ஓடி வர்றது, அது ஏறுற அழகெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு அழகா இருக்கும். கேர்ள்ஸ் எல்லாம் என்னமா பண்றாங்க ஹார்ஸ் ரைடிங். சோ அதை அந்த மேல உட்கார்ந்து அந்த குதிரையை தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறோடைய சொரூபம் நான் தான், அந்த குதிரையும் நான் தாங்கிற ஈஸ்வர சொரூபம். அப்படி அப்ப அந்த குதிரையும் நான் தாங்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும்? 2 விதம். குதிரையினுடைய சரீரம் என்பது இறைவனுடைய ஈஸ்வரனுடைய உபாதான காரணமாக இருந்து, ஈஸ்வரன் தான் அந்த குதிரையினுடைய சரீரத்துக்கு உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ் அவரு தான். அப்புறம் அந்த குதிரையினுடைய சொரூபம் நிர்குண பிரம்ம சொரூபம் அவரு தான். அந்த குதிரையும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒன்னு ஆத்மா, இன்னொன்னு அனாத்மா. உலகமே அப்படித்தானே. அப்ப அந்த குதிரைக்கு ஒரு ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் யாருதான்? இறைவன், ஈஸ்வரன் சொல்றாரு நான் தான். என்னுடைய ஒரு அம்சம் நிர்குண பிரம்ம தத்துவம் குதிரையில் வெளிப்படுகிறது, அறிவு சொரூபமாக, உணர்வு சொரூபமாக, கான்சியஸாக. அந்த குதிரையினுடைய இன்னொரு பகுதி என்னது? சகுண பிரம்மம். அது என்னது? பஞ்சபூதேன கிருதம். குதிரையோட சரீரம் என்னங்க? பஞ்சபூதேன கிருதம். அந்த பஞ்சபூதம் எங்கிருந்து வந்தது? மாயிடம் இருந்து வந்துன்னு சொல்லுவோம். அந்த மாயை எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டா என்ன சொல்றது? அப்போ அவர் உபாதான காரணமாக. இப்ப நீங்க குதிரையை பாக்குறீங்கன்னா 2 அம்சம், ஒண்ணு சகுணம், இன்னொன்னு நிர்குணம், ஈஸ்வரகா. குதிரை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கணும் பாருங்க, 2 அம்சம் தான் அவங்களுக்கு இருக்குது. ஒண்ணு சகுணம், நிர்குணம். இது ஈஸியா ஈஸ்வரனா புரிஞ்சுக்கலாம். ஈஷாவாசி விதகும் சர்வ, ஈஷாவாசி வித எதை பார்த்தாலும் 2 அம்சம் இருக்குது. ஒண்ணு சகுணம், இன்னொரு குணம். சகுணம்ங்கிறது நமக்கு தெரியும், கான்சியஸ்னஸ், இறைவன், அறிவு, உணர்வு, சொரூபம். அதனாலதான் அந்த பாடி இயங்கிட்டு இருக்குது. அது ரிஃப்ளெக்டடா கான்சியஸா வெளிப்படுறதுனாலதான் அந்த குதிரை இயக்கத்துக்கு வருது. ஏன்னா அதெல்லாம் என்னது? ஜடம். ஒண்ணு. இன்னொன்னு என்ன? சகுண பிரம்மம் என்னது? அதுல இருக்கிறது குதிரையில, குதிரை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கணும்ல அவனுடைய சரீரம் பஞ்சபூதேன கிருதம். அது ஃப்ரம் ஹோம், உபாதான காரணம். இப்போ ஈஸ்வரனுடைய எதை பார்க்கிறோம்? ஒரு குதிரையை பார்த்தாலும், அந்த குதிரை மேல அமர்ந்திருக்கிறவனை பார்த்தாலும் ஈஸ்வரனுடைய 2 அம்சத்தையும் நம்மால் அங்கு அதை மட்டும்தான் காண முடியும். அதை தவிர்த்து வேற என்னத்தை பாக்குறோம்? சோ ஒண்ணு சகுணமும் பாக்குறோம், நிர்குணத்தையும் நம்ம பாக்குறோம். யாரிடம்? குதிரையிடம் பாக்குறோம். இந்த குதிரை மேல அமர்ந்திருக்கிற அவனோட தலைவன், குதிரைக்கு தலைவன் எடுத்துக்கலாம், சவாரி செய்வன் யாரா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுவும் புரியுதுங்களா? எவ்வளவு அந்த விபூதி யோகம் படிக்கத்தான் இந்த ஈஷாவாசிங்கிறத நம்மளால ஒரு என்ன சொல்றது, பிரிசைஸா கொண்டு வந்து ஒரு கேப்சூல் மாதிரி பண்ணி எதை பார்த்தாலும். இப்ப நீங்க ஜடத்தை பாக்குறீங்க, இறைவனுடைய உபாதான காரணம் அவர். அங்கேயும் பாருங்க, இறைவன் நம்ம அங்க வெளிப்படாத தத்துவமா இருக்கிறாரு நம்ம சொல்றோம், நம்மளால அறிய முடியும். ஆனாலும் பாருங்க அந்த பொருளுடைய இருப்பு என்பது, இப்ப நீங்க ஒரு கல்ல பாக்குறீங்க, இதெல்லாம் குதிரை தெரியுதுங்க, உள்ள நிர்குணம் இருக்குது, சகுணம் இருக்குது, எங்களால ஈஷாவாசியம் பாக்குறோம். ஒரு கல்ல பாக்குறோம், அது எப்படிங்க ஈஷாவாசியம் நிதகும் சர்மம் நம்ம எடுத்துக்கிறது? அதுலதான் நிர்குணம் சகுணம் இருக்கு எடுத்துக்கிட்டா கூட நிர்குண தத்துவமே அங்க காணுமே. அப்படின்னா நிர்குண தத்துவத்தினுடைய சத்தை அந்த ஜடம் வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. மனமில்லாத காரணத்தினால் அந்த பிரம்மத்தினுடைய சித்தை அது வெளிப்படுத்த முடியாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால கல்லுனால இப்ப குதிரையும் வெளிப்படுத்திடுது. குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிறவனும் எதை வெளிப்படுத்திடுறாரு? பிரம்மத்துடைய சித்தை வெளிப்படுத்திடுறாரு. ஏன்? 2க்கும் மனம் இருக்கு. பக்கத்திலே கல்லு கிடக்குது இல்ல, குதிரை தாண்டி போற ஒரு பாறை. அந்த பாறை எப்படிங்க ஈஷாவாசியம் நம்ம பாக்குறது? ஓ நமக, அது ஓ நமோ நமக எப்படிங்க பண்றதுன்னா, அந்த கல்லும் பிரம்ம தத்துவத்தினுடைய சத்தை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அந்த கல்லுக்கு மனம் இல்லாததனால் பிரம்ம தத்துவத்துடைய சித்தை வெளிப்படுத்துறது இல்ல, இல்லைன்னு இல்ல, இட்
can't express the சித். அங்க சித்தினால வெளிப்பட சித்தை அது வெளிப்படுத்த இயலாத நிலையில் இருக்கிறது. ஆனா குதிரையும் குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிறனும் அந்த பிரம்மத்தினுடைய எங்கும் வியாபித்திருக்கிற அந்த பிரம்மத்தினுடைய சித்தையும் வெளிப்படுத்துறாங்க, சத்தையும் அவங்களுடைய என்ன பண்றாங்க, குதிரை இருக்கிறதுன்னு சொல்லும்போது இருக்கிறது கோஸ் டு பிரம்ம தத்துவம். குதிரை மேல் சவாரி செய்வன் இருக்கிறான், அந்த எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிள் ஆஃப் குதிரை, எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிள் ஆஃப் குதிரை மேல சவாரி செய்பவன் எக்ஸ்பிரஸ் த சத் ஆஃப் த பிரம்மம். எப்படி ஸ்டோனை போல, ஆனா ஸ்டோன்ல சித்து வெளிப்படக்கூடிய மீடியம் அங்கு இல்லை. தட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் குதிரை, குதிரை ஓட்டுபவன், பக்கத்துல இருக்கிற கல். அப்ப என் மூணை என்னவா பார்க்க தெரியணும், ஓ அத ஓ நமோ நமக்கா. ஓன்னு என்ன, ஈஸ்வரன் சொல்றார். ஓனா அந்த ஈஸ்வர தத்துவமா நான் அதான் இருக்கிறேன். இதோட என்ன முடிஞ்சது, இந்த மூணாவது அணுவாகம் அஸ்வேபியக குதிரைகளாகவும் அஸ்வபதிபியக ச ஓ. எவ்வளவு பெரிய அந்த ஓ ஓன்னு எத்தனை நாள் சேன் பண்ணிருப்போம். ஒரு ஓ யாருக்கு, வகை. ஓங்கிறது வகை. ஆக்சுவலா அந்த ஓ ஆயிருக்குது, சந்தி மாதிரி ஓ எடுத்திருக்குது. ஆனா வகை, வகைங்கிறது யாரு, ஈஸ்வரக. அந்த வகைக்கு அடுத்தது அடுத்த நாலாவது அணுவாகம் நம ஆவ்யாதினிபியக. ஆவ்யாதினிபியக நமக. அது நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆவ்யாதினிபியக நமக. யாருக்கு நமஸ்காரம், நான்கு புறமும் சூழ்ந்து துன்பத்தை தருகிற சக்தி வடிவம், மாயா ரூபம், சக்தி வடிவமாக எல்லா திசைகளும் நடக்கும். ஆவியான எல்லா திசைகள், நான்கு பக்கமும் எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாதுங்கிறது நம்ம சொல்லுவோம். நாலாபுரமும் போலீஸ் சூழ்ந்து கொண்டது அப்படின்னு என்னங்க அர்த்தம், ஒரு திருடனை நாலாபரணம் அவனால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதுங்கிற அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓ கிழக்குல ஒருத்தர் நிப்பாரு, மேற்குல நான்கு திசைனா மேற்குல ஒருத்தர் வட, அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. தப்பி, ஏன்னா நாலாபுரம் ஒருவனை போலீஸ் சுற்றி வளைத்தது அப்படின்னு என்ன அர்த்தம், அவனால தப்பிக்க முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டான்னு அர்த்தமா. இப்ப நீங்க அந்த மாதிரி இது கொண்டு வரணும். சக்தி ரூபமாக துன்புறுத்துவராக யார் இருக்கா, ஈஸ்வர தத்துவம். அந்த சக்தி தான் என்னங்கிறாரு, நானும் அந்த தேவதா சக்தியாக நான். அது என்னது, நான்கு புறம் சூழ்ந்து கஷ்டம் கொடுக்கிற சக்தி ரூபம். இப்ப சக்தி அப்படிங்கும் போது நம்ம பார்த்தோம் மாயா ரூபேன. எதுக்கு இவரு நாலா பக்கம் இருந்து ஒரு ஜீவனை போட்டு துன்புறுத்தணும், ஈஸியா சாடிஸ்ட்? அப்படி கிடையாது. எதுக்கு நாம பிறப்பெடுத்திருக்கிறோம், அந்த குதிரையும் சரி மாடும் சரி மனுஷனும் சரி எதுக்கு பிறப்பெடுத்திருக்கிறோம், பாப்பக்ஷயம். அந்த பாப்ப க்ஷயம் ஆனாதான் நீங்க மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி போவதற்கு அடுத்த ஜென்மத்திலயோ இல்ல அதுக்கு அடுத்த ஜென்மத்திலோ இருக்கிற பாப்பத்தையெல்லாம் குறைச்சாத்தாங்க நாம மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி போவதற்கு. அப்ப பாப்பத்தை குறைக்கணுங்கிற கண்டிஷன்ல வர்றோம். பாப்பத்தை குறைக்கணும் அப்படின்னா என்ன, எப்படி குறைக்கிறது, அனுபவித்துதான் குறைக்கணும். சரி, இப்ப உட்கார்ந்துருக்கேன், எப்படி பாப்பத்தை அனுபவிப்பேன், எந்திரிச்சு போனேன்னா அந்த இடத்துல தண்ணி நிக்கணும், அதை நான் பார்க்காம சும்மா ஸ்பீடா போகணும், சர்ன்னு வழுக்கணும், கீழே உழுகணும், இடுப்பு உடையணும், கால் உடையணும். அப்பதாங்க நாம என்ன நினைக்கிறோம், சாமி இறைவா விநாயகனே உன்னை இத்தனை கோயில வந்து கும்பிட்டனே, சிவபெருமானே நான் இத்தனை கோயில வந்து உன்னை கும்பிட்டனே, இத்தனை ஆராதனை பண்ணனே, இத்தனை மாலை வாங்கி போட்டனே, இத்தனை விளக்கு போட்டனே, என்னை உழுக வச்சியே. அவர் என்னங்க பண்ணுவாரு, என்ன உளுந்து தலைக்கு வர்றது, மண்டை உடைஞ்சு உள்ள பிளட் லீக் ஆகி ஐசியூக்கு போய் அப்படி நினைவின்றி ஒரு வருஷம் மாய கோமால எல்லாம் இல்லாம, எனக்கு கீழே வந்து கோமா போங்க எத்தனை பேர், அதெல்லாம் இல்லாம ஒரு இடுப்பு உடையிறது, அது கொஞ்சம் கிரடேஷன், இல்ல கால் உடையிறது, எலும்பு உடை, இல்ல மசில் டேர்ன் ஆகும், ஒரு கிரடேஷன்ல அது எது எது கழியணுமோ கொடுத்து தாங்க ஆகணும். அதை இறைவனை திட்டினா அந்த இறைவனை என்னங்க, அந்த தேவதைகளை திட்டினா அவங்க என்னங்க பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து அது ஒரு சொல்பது பார்க்கும், இந்த கட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க, இந்த கட்டத்துல இது இருக்கிற வரைக்கும், இந்த கட்டம் அங்க போற வரைக்கும், எனக்கு அது தெரியாதுங்க. பேசும்போது சொல்லுவாங்க இந்த கட்டத்துல இது இருக்குது கேருன்னு, கேது புத்தி ராகு விஷயம் என்னவோ அது இப்படி போச்சுன்னா அப்படி போச்சுன்னா அது வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும். ஜோசிகாட்ட உடனே ஓடு போய் ஜோசியத்துல எது வரைக்கும் இருக்கும், நீங்க ஜோசியம் பாத்தீங்கன்னாலும் 1.5 வருஷம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும்.
ஜோசிங்காத்துக்கு நீ போலினாலும் 1.5 வருஷத்துக்கு நீ கஷ்டப்பட்டுதான் ஆகணும். சனி பகவான் நம்மளை ஞான கர்த்தா அவரு. சனி திசையில என்னமோ எல்லாம் சனியை திட்டாதீங்க. சனிதாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் ஏற்படுகிற காலத்தில் சனி திசையில் தான் ஞானத்துக்கும் ஞான நிஷ்டைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது நான் சொல்லுது இல்ல, சுவாமி தயானந்த கணக்கு போட்டு வச்சிருந்திருக்காரு. ஒரு அவருக்கு ஜாதகம் தெரியும். அப்போ ஒருத்தருக்கும் அதுலதான் உள்ள வர்றாங்க. அந்த 7.5 சனியில தான் உள்ள வர்றாங்க. ஒரு தெளிவடைஞ்சு வெளியே போறாங்க. அப்பேற்பட்டவரை நம்ம திட்டலாமாங்க? சோ அவங்கள ஏன் அப்படி கொடுக்குறாங்க? இப்ப ஏன் எரிச்சு போன ஏன் நான் உழுகுறேன்? எங்கேயோ யாருக்கோ பண்ணின பாபத்தை கழிச்சாத்தானே இந்த ஜென்மத்தை முடிக்க முடியும். பாப்பத்தை கழிக்காமையே வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஆயுசு 80 வயசுனா 80 வயசுக்குள்ள நீங்க பாருங்க அதெல்லாம் கழிச்சாகும். அது எப்போ எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷத்தில் அது கழியுங்கிறது இங்க எழுதி வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த நேரத்துக்கு அதாவது பட் நடக்கணும். நீங்க ஒருத்தர் தான் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறீங்களா? இந்த உலகத்துல எத்தனை ஜீவன்கள் எத்தனை பாபங்களை கழிக்க வேண்டி என்னென்ன வேலை செய்ய வேண்டி இருக்குது இறைவன் அதாவது அமைத்து கொடுக்கிறார். அப்ப என்ன தெரியணும்? என இறைவன் என்னை துன்புறுத்துகிறார்ங்கிறது தவறாக புரிந்து கொள்ள என் நன்மையின் பொருட்டு என் பாப்பத்தை க்ஷயம் பண்ணுவதின் பொருட்டு அவர் அந்த சூழ்நிலை அமைத்து கொடுக்கிறார். அப்ப எதுக்குங்க பிரேயரு? அது வரதெல்லாம் வரப்போகுது. ஆனா அந்த பிரேயர் மூலியமாக அந்த பாப்பம் 100%னா ஒரு 90-ஆக 80-ஆக குறைத்து அதனுடைய வீரியத்தை சாண்டிங் மூலியமாக மகானுடைய தரிசனத்தின் மூலியமாக கண்டிப்பா குறையும். ஏன்னா அதெல்லாம் முறைப்படி இறைவன் எப்படி வழிபடுறாரோ அது சும்மா கையெடுத்து முன்ன கோயிலுக்கு போனா எனக்கு அதை கொடு இதை கொடுங்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் பிரேயர். முறைப்படி அந்த தேவதைகளை எப்படி வழிபடணும்னு எப்படி சாண்ட் பண்ணணும்னு முறைப்படி மானச ஜபம் பண்றோம் இல்லைங்களா? பக்கா பிரேயர் அதெல்லாம். அதன் மூலியமாக அதே மனசு என்ன 1/2 மணி நேரமா மானச ஜபம் பண்ண முடியும். 5 நிமிஷம் உட்கார்ந்து இருந்தாவே பெரிய மகானுங்க. நம்ம எல்லாம் 2 நிமிஷம் தான் நார்மல் பர்சன் கேன் டூ மானச ஜபம். அது பிராக்டிஸ் பண்ணி வேணா 108 தடவை சொல்ல. சோ அது உண்மையில நீங்க போய் விளக்கு போறதை விட மானசம் பண்றது கஷ்டம். நீங்க பாருங்க அதிகமான பாபக்ஷயம் மானச ஜபத்தில் நடைபெறும். ஏன்னா கஷ்டம் இல்லையா? நீங்க இந்த கோயிலுக்கு போன சொல்லுங்க, இவ்வளவு சந்தோஷம், எடுப்போம் குளிப்போம் வீட்டை தொடப்ப விளக்க போட்ட கோயிலுக்கு போனோம், அங்க 2 பேர்த்த பார்த்தோம் பேசணும், அது ஜாலி. அப்ப பாபக்ஷயம் அங்க என்னது? குறைவு. மானச ஜபம் எங்க செய்யுங்க பார்க்கலாம். என்னென்ன வேலை பண்ண வேண்டியிருக்குது மானச ஜபம் பண்றதுனால? உடலை அமைதிப்படுத்து, மூச்சு காற்று அமைதிப்படுத்தி முறைப்படி வந்து உட்கார்ந்தா 2 நிமிஷம் பண்ணலாம் பிகினிங்ல. அதுக்கு மேல மண்டை சூடாயிடும். பண்ணக்கூடாது. எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணி அது குருவோட கைடன்ஸ்ல வந்து உட்கார்ந்து இப்படி அப்பதான் பண்ண முடியுது 2 நிமிஷம். அது நம்ம நினைச்சுக்கிற திருச்செந்தூர் போறது அதிக புண்ணியம்னு. மானச ஜபம் பண்றது திருச்செந்தூர் போறதை விட கஷ்டம். திருச்செந்தூர் போயிட்டு வர்றதை விட அதிக புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது மானச ஜபம். இதெல்லாம் 1 நாள் 2 நாளெல்லாம் திருச்செந்தூர் ஏறின பஸ் ஏறினா போயிடலாம், டிரைவரை கார் எடுனா போயிடலாம். அவங்க வசதிக்கு நம்ம காசு மட்டும் ஒண்ணு இருந்தா போதும், ஏறினா கிளம்பி போயிடலாம். ட்ரெயின்ல ஏறி படுத்தால் கால் ஓடி விட்டுறாங்க ராமேஸ்வரமா இருந்தாலும். சோ அதெல்லாம் இட்ஸ் நாட் அட் ஆல் கஷ்டப்பட்டு நம்ம எதையும் பண்றது. கஷ்டப்பட்ட காசை கொடுக்குறீங்க, அதுக்குண்டான பாபக்ஷேமம். ஆனா மானச ஜபம் பண்றது அந்த மனதுக்கு அந்த ஆட்டிடியூட கொடுத்து அந்த அறிவை கொடுத்து மனதை அமைதிப்படுத்தி தான் எங்க வரோம் மானச. கண்டிப்பா அதுக்கு என்ன உண்டு? பலன் அதிகம். மெடிடேஷன்ங்கிறது அது எப்படி? நீ ப்ளூ லைட்டை பாரு, அதெல்லாம் கிடையாது. இறைவன் முறைப்படி மெடிடேஷன் எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாரோ, ரிலாக்ஸேஷன் மெடிடேஷன், எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன் சொல்ற மாதிரியா, கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன், அப்புறம் குணங்களை இந்த மாதிரி அவர் கொடுத்த மெடிடேஷன் நம்ம பண்ணும் போது கண்டிப்பா அது மோர் தென் அ டெம்பிள் விசிட். என்ன பாபக்ஷயத்தையும் பண்ணும், புண்ணியத்தையும் கொடுக்கும். That's a beautiful thing of மானச ஜபம். அதனால சொல்லுவாங்க ஜபம் பண்ணாம 1 நாள் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கலாச்சாரத்துல ஊறி போன ஒரு விஷயம். சும்மா கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கான் எதுக்கு? அதுக்குதான் இப்ப என்ன சொல்றாரு? அப்ப புரியுதுங்களாப்பா? என்னை தேவதைகள் இறைவன் ஏன் துன்புறுத்துகிறார்? முதல்ல அதுக்கு ரீசன் தெரிஞ்சுக்கணும். துன்புறுத்தா இருப்பார், ஐயோ இறைவன் ஏன் துன்புறுத்துறார்? அதுதான் நம்மளுடைய நன்மைக்காகத்தான். ஒரு கஷ்டப்படும் போது கஷ்டம் தான், சுகமாலாம் இருக்காது கண்டிப்பா.
அடுத்து என்ன சொல்றாரு? எல்லா என்ன எங்க வராரு? மாயா ஈஸ்வர தத்துவம் இப்ப அந்த மாதிரி இருக்குமா? என்ன சொரூபத்திலிருந்து நான் கஷ்டத்தை கொடுக்குறேன்? சக்தி ரூபமாக, கோர சக்தியாக, காளியாக, கராளியாக, கராளிங்கிறது நெருப்புடைய கலர், இப்படி காளி ரூபமாக, துர்கா ரூபமாக, மகிஷாசுர மர்தினி ரூபமாக, சக்தி ரூபமாக. அது ஏன்னா அவங்கள அந்த கோரம் சரஸ்வதி, அவங்கள என்னது சாந்த சொரூபாக. அவங்களுக்கு நமக்கு வேணுங்கிறது கொடுக்கக்கூடியவங்க. துன்பத்தை கொடுத்து நம்ம கஷ்டத்தை கழிக்கிறவங்க யாரு? காளி, மகிஷாசுர மர்தினி சொல்றோம் இல்லைங்களா? அவங்க கோர ரூப சக்தி. அவங்க எல்லாம் பேர் கோர ரூப சக்தியா இருக்கிறவங்க தான் நம்ம பாப்ப க்ஷயத்தை பண்றவங்க. சாந்த ரூபமா இருக்காங்க பாத்தீங்களா? லட்சுமி, சரஸ்வதி, அவங்களும் என்னது சாந்த சொரூபாங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாங்க. புண்ணியம் இருந்தா அதை கொடுப்பாங்க. ஆனா பாப்பத்தை அழிக்கிறது யாருங்க? துர்கா, அவங்கெல்லாம் தான். அந்த என்ன சொல்றாரு? அந்த சக்தியுடைய சொரூப துர்கான்னு சொல்றீங்க, காளின்னு சொல்றோம், மகிஷாசுர மர்தினின்னு சொல்றோம், பார்வதியின் ரூபம் சொல்றோம், துர்கா எல்லாமே என்னுடைய சொரூபம். அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சரீரத்தை பாத்தீங்கன்னா அது சகுண பிரம்மம். அவங்களுக்குள்ள வெளிப்படுகிற கான்சியஸ் எது? நிர்குண பிரம்ம தத்துவமும் தேவதைகள் கோர ரூப தேவதைகளில் இருக்கிற ஆத்ம தத்துவம் நிர்குண பிரம்ம தத்துவம் நான் தான். அவர்கள் இருக்கிற சகுண பிரம்ம தத்துவம் சரீரம்னா அவங்களுக்கு ஒரு ஆயுதங்கள் உடல் எல்லாம் இருக்கா இல்லைங்களா? அதுவும் நான் தான். ஓ நமோ நமக்கு. அதுவோ வருவார் பின்னாலேயே. அதுக்கு அடுத்து வருவார் விவித்துக்கு அப்புறம் போட்டுவார். ஓ ஒரு ஒண்ணுக்கு அந்த ஈஸ்வர தத்துவத்தை கொண்டு வந்து ஞாபகப்படுத்த சொல்றாரு. அடுத்தது விவித்யன் தீப்யக, பலவிதமாக. விவிதம் என்ன? விவிதம் பாதி சொல்றோம் இல்லையா? மாதிரி பலவிதமாக தாக்கி, பலவிதமா வேலு அம்பு. நீங்க துர்க்கையில பாத்தீங்கன்னா சிவ துர்க்கையில பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் வெப்பன்ஸ் இருக்கும். விஷ்ணு துர்க்கையில பாத்தீங்கன்னா இன்னும் டிஃபரெண்ட் வெப்பன்ஸ் இருக்கும். அது கை இந்த பக்கம் 10 ஆயுதம், அந்த பக்கம் 10. ஏன் டிஃபரெண்ட்? ஏன் அப்படி டிஃபரெண்ட்? மத்த இப்ப ஒரே ஒரு ஆயுதம் இருந்தா பத்தாதா? போலீஸ்கார வச்சிருக்கா இல்லைங்களா ஒரு வெப்பன், எது? கன்னு. அது வச்சா பத்தாதா? இந்த டிஃபரெண்ட் ஆயுதங்கள் ஏன் நம்ம தேவதைகள் கையில வச்சிருக்காங்க? கோர ரூப தேவதைகள் மட்டும் எடுக்கலாம். இப்ப ஏன்னா அவர் ரூபமா நான் இருக்கேன்னு சொல்ல வரேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, why there are different types of weapons in Devada's hands? ஏன் ஒரு ஆயுதம் இருந்தா பத்தாதா? இல்ல ஒரே ஆயுதத்தை எல்லா கையிலும் வச்சிருந்தா பத்தாதா? இப்ப வந்துங்க கத்தி, வால். ஏன் துர்கா எல்லா கையிலையும், இந்த பக்கம் வலது கையிலையும் வால், லெப்ட்லயும் வால் வச்சா பத்தாதா? ஏன்னா கை கொண்டு இருக்குப்பா வச்சுக்கிட்டோம். 2 கை இருந்தா 2 கை, 10 கை இருந்தா என்ன பண்ணி ஆகணும்? 10 கை, 12 கை அப்படின்னா ஏன் 12 கையில ஏன் வால் இல்ல? ஒண்ணுல சூளம், ஒண்ணு கதாயுதம். ஏன் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ்? குழந்தைய கேட்ட சொல்ல தெரியும். அதுக்காக பர்டிகுலர் இறங்கி வந்து நான் சொல்றேன். எனக்கு வீடு கேட்கும். ஏன் ஒண்ணு இருந்தா? அது கேட்கும்போது எனக்கு புரிஞ்சுது. ஏன் ஒண்ணு இருந்தா பத்தாதா? நல்ல கொஸ்டின். ஏன் ஒண்ணு இருந்தா பத்தாதா? கண்ண வருது. போலீஸ்கார ஒரே ஒரு வெப்பன் தானே வச்சிருக்காரு. எல்லாம் பயந்துக்கிறோம் இல்லையா? அவர் என்ன குண்டு இந்த கையில, இந்த பக்கம் கன்னு, இந்த பக்கம் AK-47, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன் வச்சிருக்காரா என்ன? இல்லையே. கரெக்ட். நல்ல திங்கிங். என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சொல்லும்போது வேற மாதிரி சொல்றது. ரியாலிட்டி வாட் இஸ் த என்ன உண்மையான கருத்து, சாஸ்திரத்தினுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, என் மனதில் இருக்கிற குறைகளை ஒன்றொன்றையும் ஒவ்வொரு விதத்தில் தாக்கித்தான் நான் அதிலிருந்து விடுபட முடியும். வாக்தபஸ், டிஃபரண்ட் வெப்பன் இஸ் நீடட் டு கெட் அவுட் ஆஃப். தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதற்கு you need different type of approach. So different type of weapon you are using to get into octopus. Food control, you are using different type of weapons to control your food habits. பண்றமா இல்லையா? octopus, வாக்கு, உணவு, பேச்சு, எதா இருந்தாலும் பாருங்க. உணவு இப்ப வந்து ராகம், துவேஷம், they are using karma yogam. Different, it is karma is a weapon. நான் சொல்றது அந்த மாதிரி புரிஞ்சுக்க. கர்மயோகம் இஸ் a weapon. எதுக்கு? to get out of ராகா துவேஷம். இப்போ மனதில் பொறாமை, கர்வம், அதுக்கு விபூதி யோகம் is a weapon to get out of this too. புரியுதுங்களா? எங்க ஆயுதம் டிஃபரெண்ட். இதை குழந்தைகளுக்கு சொல்ல முடியாதுங்க. அது வேற கதை இருக்குது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு முதல்ல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ராகத்வேஷம் விடுபடுவதற்கு வெப்பன் கர்மயோகம். இட் இஸ் a different. அது ஒரு வாளா நினைச்சுக்கோங்க, கத்தியா நினைச்சுக்கோங்க,
என்ன சூளமா நினைச்சுக்குங்க. ஒன்னொன்னு என்னது, டிஃபரண்ட் டைப்ஸ். ஒண்ணு பாருங்க, கையுட்டு அந்த வெப்பன் வந்து நம்ம விட்டு போகும். இப்ப கன்னு வந்து கையிலேயே வச்சுக்கிட்டு டுசுனா அம்பு மட்டும், அந்த குண்டு மட்டும் போகும். இதே கத்தி எடுத்து பாருங்க, வீசுறான்னு வச்சுக்கோங்க, வா எடுத்து கையை ஒண்ணு கத்தி கையில வச்சுட்டு சண்டை போடுறது வேற. விட்டு எரியும் போது அஸ்திரம் சஸ்திரம் பாங்க. அஸ்னா கையில வச்சுக்கிறது, சஸ்னா எடுத்து வீசி ஆகணும். நம்ம கைவிட்டு அந்த வெப்பன் போயிடும். இப்ப வில்லு பாத்தீங்கன்னா அம்பு நம்மள விட்டு போயிடும். சோ டிஃபரண்ட். சில விஷயங்கள் நம்மள விட்டு போக வைக்கணும், சில விஷயங்கள் நமக்குள்ளே நம்ம ஃபைட் பண்ணணும். சோ இதை நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், 1 hour பத்தாது. எதுக்கு, எப்படி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் எப்படி அது உள்ள ஒர்க் அவுட் ஆகுது. சிலது நம்மள விட்டு போகணும். எது, இப்ப நீங்க அம்பு எடுத்து விட்டீங்கன்னா அம்பு வெளியில போகணும். ஆனா எது கையில் இருக்கணும், வில்லு இருக்கணும் கையில. அதை விட்டு போட்டா எப்படிங்க போடுறது? சோ அந்த டைப் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம தவம் பண்ணிருப்போம். தவம் மீன்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் அன்வான்டட், டு கெட் நல்ல பழக்கங்களை பெறுவதற்கும், டு கெட் அவுட் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ்ல இருந்து விடுபடுவதற்கும் நம்ம மனசுல எத்தனை போராட்டம் வருது. அந்த போராட்டத்தை சித்தரிக்கிறத என்னது, எல்லா கையில இருக்கிற ஆயுதங்கள். தட் இண்டிகேட்ஸ் டிஃபரண்ட் டைப்பா நம்ம போராடி இருக்கோம். ஸ்ரத்தா, அதுக்கு என்ன வெப்பன், குரு சேவா. சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்குது ஒண்ணு, குரு சேவா இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் கர்மயோகம். கர்மயோகம் இவால். அப்ப ஒண்ணு பாத்துக்க, ஒண்ணு என்னது, ஒரு ஒரு வெப்பனும் ஒன்னும் விபூதி யோகம், பொறாமையிலிருந்து விடுபடுவதற்கு விபூதி யோகம், கர்வத்திலிருந்து விடுவதற்கு விபூதி யோகம், உபாசனா ஏகாக்கிரத சித்தமே எனக்கு கிடையாதுங்க, உட்கார்ந்து பண்ணு, மெடிடேஷன் பண்ணு. அப்ப உபாசனா இஸ் a weapon there to get concentrated in mind. மன ஒருமைப்பாட்டுக்கு என்ன வேணும், உபாசனா. ஓ கர்மயோகம் இஸ் உபாஸ் வெப்பன். நீங்க பாருங்க, பாப க்ஷயத்துக்கு காலேஜ் பூஜை பண்றீங்க பாத்தீங்களா, இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் வெப்பன் இல்லீங்களா. எதுக்கு காலேஜ்ல பூஜை பண்ண போறோம், இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் வெப்பன் டு கெட் அவுட் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் பாப்பா. சோ டிஃபரெண்ட் வெப்பன்ஸ்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எதுக்கு உங்க என்ன சாமிஜி அடிக்கடி சொல்ல, ஆமா எங்க சாமி என்ன பாரு, ஆண் வச்சு மாட்டிட்டீங்க, அதை பார்த்தா எங்க அமைய வரப்போகுது. எங்க சாமி பாருங்க, அப்படியே கையில ஆயுதத்தோட வெப்பனோட போலீஸ்காரன் இப்படி அடிச்சு தூக்கி இருந்தான்னு வச்சுங்க, அந்த போலீஸ்காரன் நீங்க போவீங்களான்னு கேட்பாரு. ஒரு போலீஸ்காரன் சிலுவையில் அடைஞ்சிட்டாங்க, நான் போய் அவங்ககிட்ட எனக்கு காப்பாத்துன்னு போய் அந்த போலீஸ்காரன் நிக்கவா முடியும், முடியாது. சைக்கலாஜிக்கல் அந்த போலீஸ் நோ யூஸ் அட் ஆல். கையில துப்பாக்கி ஓடுறதுனா தான் வேணும் நம்ம ஓடுவோம், டே காப்பாத்துறா போலீஸ்காரன் என்னை காப்பாத்து, யாரை நோக்கி ஓடுவோம், அபய மனதில் இருக்கிற பயத்தை போக்குவதற்கு, மனிதர்கள் ஓடி வருவதற்கு அவர்கள் எப்படி இருக்கணும், அது ஒரு டைப் ஆஃப், அது என்ன சொல்லுது, நம்ம வேதாந்த பிரகாரம் மனதில், ஏன்னா தேவதைகள் கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா நம்ம மனதில் இருக்கிற நற்குணங்களை பெறுவதற்கும் கெட்டதுல இருந்து விடுபடுவதற்கும் தான் அவங்க நமக்கு துன்புறுத்துறாங்க. அப்ப அதுக்கு தகுந்த வெப்பன் அங்க வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது வில்லு, ஆயுதம், சூழாயுதம் அப்படிங்கறத என்னது, எதை காமிக்குது, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் ஆர் வி ஆர் யூசிங். அதை யூஸ் பண்ணணும். இப்ப ஏத்த மாதிரி நிக்கிறவன் கத்தி எடுத்துட்டு வந்தான்னு வச்சுங்களேன், நீங்க வில்லாங்க விடுவீங்க, நீங்களும் கையில என்ன எடுத்து ஆகணும், கத்தி. இப்படி நான் சொல்ற பாருங்க, இது ப்ரொஃபவுண்ட் மீனிங். எதுக்கு எது அவன் என்ன அடிக்கிறானோ எதிராளி, நான் அதை வச்சு போராட தெரியும். நான் இல்ல எனக்கு நான் வில்லுதான் விடுவேன், அவன் கத்தி வெட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அவன் வில்லு எடுத்தானா நீங்க என்ன ஆகணும், வில்லு எடுத்தான். அவன் சூழாயத்தை எடுத்தானா நீங்களும், கதம் எடுத்தானா நீங்களும் கதத்தை வச்சுதான் போராடி ஆகணும். சோ ஒரு இருக்கிற கஷ்டத்தையும் அந்தந்த இறைவன் கொடுக்கிற ராக துவேஷத்துக்கு விபூதி யோகம் பயன்படாதுன்னு சொல்லுவார். ராக துவேஷத்துக்கு எதுதான் பயன்படும், கர்மயோகம். மனம் வந்து விக்ஷேபமா இருக்குதா, விபூதி யோகம் பயன்படாது. விக்ஷேபமாக இருக்கிற மனதிற்கு உபாசனா. சோ அதுன்னு கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணும். நீங்க நம்ம கண்டுபிடிக்க தெரியாது, ஆனா இறைவன் என்ன சொல்றாரு, குரு மூலியமா இதை செய். அப்பதான் குரு ஸ்ரத்தா. என்ன இதெல்லாம் விளங்காதுக்கு முன்னால எது ஆரம்பிச்சாச்சு, ஒன்னொன்னு விளக்கி கிளாஸ் ஆரம்பிக்கனா முடியாது. அதனாலதான் என்ன சொல்றது, குரு ஸ்ரத்தா. குரு சொல்றாரா, உனக்கு புரியாது, ஆரம்பத்துல புரியாது. ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு, இவருக்கு வேற வேலை இல்லை, அப்படித்தான் தோணும். உள்ள இருக்கிற மாஃபியா, அவரு கிடக்குறாரு, அவரு வயசு சாமியாரு, அது எங்களுது இல்லையா, அவரு கிடக்குறாரு, அவரு சாமியாரு, நம்ம குடும்பஸ்தான் அப்படி கொஞ்சம் பிளண்ட் பண்ணி நம்ம போய்க்கலாம். அவர் சொல்றதுல அப்படியே மலர்மதி ஃபாலோ பண்ணத கொஞ்சம் அப்படி விட்டு கொடு, ஏன் இப்படி ஆயாயின்னு போற, நமக்கு புரிஞ்சு வச்சு ஆரம்பத்திலேயே இது சாமியாராவது கிரகஸ்தாவாகுது,
ராகத்வேஷத்துல விடுபடணும்னா சாமியாராக இருந்தாலும் விடுபட்டிருக்கணும், கிரகஸ்தாவாக இருந்தாலும் நீ ராகத்வேஷத்துல விடுபட்டிருக்கணும். அதுக்கு ஒரே வெப்பன் கர்மயோகம். நோ அதர் வே. விக்ஷேபமா இருக்குது, மனம் உட்கார்ந்த தியானம் பண்ண முடியல, மெடிடேஷன் பண்ண முடியல, கான்சன்ட்ரேஷன் கிளாஸ்ல வந்தா தூக்கு வருது, வெளியில போகுது, மனம் ஒரு இடத்துல அவன் பண்ணு மானச ஜபம். அதுதான் ஆயுதம் given to us by பகவான் who created our mind. அவரை தவிர வேற யாருனாலையும் இந்த வெப்பனை கொடுக்க முடியும். நீ இதை பண்ணி இதுல இருந்து விடுபடலாம், இதை பண்ணி, ஏன் மனதை படைச்சு அதுல இருக்கிற கல்மஷங்கள் அவருக்கு தெரியும். சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, கஷ்டத்தை கொடுக்கிறாரு. அது மாதிரி அடுத்த கேள்வி வருங்க, பலவிதமாக பேருக்கு சொன்ன கஷ்டத்தை வெப்பன் பார்த்தோம். நம்ம கஷ்டம் கொடுக்கிறாரு பை ஹேவ். அதுல பலவிதம், முக்கியமான வேர்டு விவிதம்ங்கிற வேர்டு. விவிதம் மீன்ஸ் டிஃபரண்ட், பலமான ஆயுதங்களுடன் என்ன பண்றாரு, சக்தி வடிவமாக இருப்பவருடைய சொரூபமும் ஓ நமக்கும் போது என்ன பண்ணிக்கணும், அப்படி எல்லா தேவதைகளையும் பாக்குறீங்களா, அந்த தேவதைகளுடைய சகுண பிரம்மமும் நான் தான், ஆத்மாவும் நான் தான், நிர்குண ஆத்மா சகுணம் சரி, நிர்குண பிரம்மமும் தத்துவமும் நான் தான், ஈஸ்வரன் தான் அந்த தேவதையினுடைய சரீரமாகவும் இருக்கிறேன், உபாதான காரணத்துவார்த்து நான் தான் அவருடைய கான்சியஸா இருக்கிறேன், நிர்குண பிரம்ம சொரூபன். வா அடுத்தது அப்படிப்பட்ட ஓன்னா என்ன சொல்லுவீங்க, ஈஸ்வரனுக்கு நமோ நமஹ. அடுத்தது உகநாபியஹ. சப்தமாதன்னு சொல்றோம் இல்லைங்களா, இது நம்மளுடைய அந்த காலத்துக்கு கோயிலே பாத்தீங்கன்னாலும் நம்ம குலதெய்வ கோயிலே வச்சிருப்பாங்க. அந்த காலத்திலேயே சப்தமாதர்ல கன்னிமார் வழிபாடு பண்றது, கல்லு 7 கல்ல வச்சு கும்பிட்டு வர்றது, எவ்வளவு பெரிய தத்துவம் தெரியுங்களா அது. அந்த தத்துவ யார் யாரு பேர் தெரியும் நினைக்கிறேன், பிராமி, கௌமாரி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா. இவங்கெல்லாம் அந்த நம்ம குலதெய்வ கோயில வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு கல்லு வச்சு வரிசையா சின்ன சின்ன கல்லா வச்சு அதுக்கெல்லாம் பாவாடையெல்லாம் கட்டி பண்றாங்க பாத்தீங்களா. ஒரு கல்லும் ஒரு தேவதை. பிராமி, கௌமாரி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா. எல்லாரும் சொல்றது வாராகி வழிபாடு நம்ம இப்பதான் கத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறேன்னு. அந்த காலத்திலேயே சப்தமா கன்னிமா இருக்கா கல்ல வச்சு நம்ம கிரேட் 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 கிராண்ட்ஃபாதர் வாராகி வழிபட்டு இருக்காங்க. என்ன அவங்க கை காலோட உருவம் இல்லாம ஒரு கல்ல எதை வச்சா என்னங்க, ஆட்டிடியூட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த டெக்கரேஷன்ஸ் இல்லைங்களா. வழிபட்டு இருக்காங்க அந்த காலத்துல இருந்து. நம்ம சமுதாயம் இந்திராணி வழிபட்டிருக்கு, கௌமாரிய வழிபட்டிருக்கு, பிராமியை வழிபட்டிருக்கு, சாமுண்டி. நீங்க நம்ம சாமுண்டி கோயில் மைசூர் இருக்குது, அவங்கதான் வழிபாடு பண்றாங்க. நான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பண்ணலங்கிறதுலாம் கிடையாது. அவங்களோட காலத்துல இருந்து நாமளும் என்னதான் வழிபட்டு இருக்கோம், சாமுண்டியை வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறோம். சப்த மாதர்கள், சப்த மீன்ஸ் 7. இவர் என்ன சொல்றாரு, அவங்களாவும் நான் தான் இருக்கிறேன் ஈஸ்வரன். அடுத்தது உகநாபியக திரிகும் ஹதிபியக. திரும்பதான் அங்க திரிகும்னு படிக்கிறோம். திரும் சாண்டிங் போது என்ன படிக்கிறோம், திரிகும்னு படிக்கிறோம். ஆனா எப்படி சான்ஸ்கிரிட் வேர்டு என்ன அங்க இருக்குது, திரும் தான் அது. திரும் தீபியக. திரும் அதாவது உக்ர தேவதை சொன்ன இல்லைங்களா, துர்கா, காளி, உக்ர தேவதை. திரும்னா உக்ர தேவதை ரூபமாக நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட திரிகும்க்கு அப்புறம் என்ன வருது, திரிகும் தீபியக ஓ நமக. அப்படிப்பட்ட ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். நமோ நமக. அடுத்தது கிருத்சேபியக. கிருத்சேபியக நமக. நமோ நமக. இந்திரிய விஷயங்களில் பற்றுள்ளவர்களுடைய சொரூபமாக நான் இருக்கிறேன். இந்த விஷய பற்றுள்ளவர்கள், விஷயம்னா இந்திரிய விஷயங்களில் பற்றுள்ளவர்களுடைய சொரூபமாக நான் இருக்கிறேன். கிருத்ஸ்தபதிபியக.
அந்த விஷயப்பட்டுள்ளவர்களுக்கு ஒரு தலைவன் இருப்பா பாருங்க. அவனாட்டு ஆசைப்படுற காலையிலேயே நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? இந்த தமிழ்நாடு பத்தாது, பக்கத்துல இருக்கிற தீவெல்லாம் விலைக்கு வாங்குறாங்க. நம்ம இவ்வளவு பற்றா கரும நமக்கு இருக்கிற அவங்க எதுக்குத்தான் இத்தனை ஆசையோ தெரியலையே நம்ம ஆசைப்படுறோம் பாத்தீங்களா? அவன்லாம் யாரு? பற்றுள்ளவர்கள் தலைவன். அவனும் நான் தான். ஈஸ்வரன் என்ன சொல்றாரு? அவனும் நான் தான். என்னுடைய சொரூபம். அவனுடைய சரீரம் என்னது? என்னுடைய நான் தான் உபாதார காரணமாக அந்த சரீரமா இருக்கிறேன். அவனுடைய சரீரமாகவும் நான் இருக்கிறேன். அவனுக்குள் வெளிப்படுகிற தத்துவமாகவும் நான் தான் இருக்கிறேன். இதெல்லாம் சிந்திக்கும் போதுதாங்க நமக்கு மனதுல எதுக்கு இப்படி கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு நான் அக்செப்டன்ஸ் வரும். அதர்மத்துக்கு போறவங்களை பார்க்கும்போது ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுறது, வாடிய பயிரை கண்டு வாடினேங்கிற மனம் மாறும்போது கஷ்டம் கொடுக்குறாங்க. பர்பஸா இன்னொருத்தருக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, சமுதாயத்துக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க போது நம்மளை அறியாமல் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலைக்கு போய்விடுவோம். நான் அக்செப்டன்ஸ் ஒரு நோய். அது ஆல்தமர். அது மனதில் இருக்கிற நோய்ங்க. ஒரு ஆளை ஒரு டிப் பிடிக்கும், அப்புறம் நான் அக்செப்ட் இன்னொரு ஆளை பிடிக்கும், அப்புறம் இன்னொரு ஆளை பிடிக்கும். இதுல இருந்து வெளிப்படுறதுக்கு நாம விபூதி யோகமா படிச்சுதான் நீங்க அக்செப்டன்ஸ்லயே வர முடியும். அப்போ இந்த மாதிரி ஆளுக என்ன தெரியுங்களா பண்ணிடுவாங்க, நமக்குள் விட்டு நான் அக்செப்டன்ஸ்ங்கிற குணம் நம்மை விட்டு வெளியே போய்விடாமல் நம்மிடமே பாதுகாத்து வைப்பதற்கு உதவுவர்கள் அதர்மிகள். நம்ம விட்டு அது போற நம்ம நிறைய முயற்சி பண்ணிட்டு இருப்போம். ஆனா இவங்களை பார்க்கும்போது, இவங்களோட செயல்பாடுகளை பார்க்கும்போது திருப்பி எங்க நிப்போம்? ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலைக்கு அதனாலதான் தினம் என்ன பண்ற, தியான காலத்துக்கு முன்னால அக்செப்ட் பண்றதுனா என்ன, அபியாசம் பண்ணி ஏன்னா நம்ம முன்னேறுவோம். ஒருத்தனை பார்ப்போம், என்னடா ஜென்ம இத்தனை கஷ்டம் கொடுக்குறாங்களே, எதுக்குடா இந்த போர், இன்னும் போய் ஏன்டா குண்டா போட்டுட்டு இருக்கிற, அந்த அவரை பார்க்கும்போது பத்திக்கிட்டு வருதுன்னு சொல்ற பாத்தீங்களா? அதுல சேதாங் ஸ்டூடெண்ட்ஸ் கீழே போயிட்டு வருது, பத்திக்கிட்டு வருது. அவனை கண்டாவே ஏத்துக்க முடியும். நான் அக்செப்டன்ஸ்ங்கிறது எப்படி ஞானத்துக்கு ஞான நிஷ்டைக்கும் தடை. நான் அக்செப்டன்ஸ்ங்கிற ஒரு குணம் தாங்க நீங்க ஞானத்தை பெற்றாலும் அந்த ஞான நிஷ்டைக்கு வர முடியாததற்கு காரணம், ஞானத்தினுடைய பலனை அனுபவிக்க முடியாததுக்கு காரணம், ஆனந்த சொரூபமாக நான் இருக்கிறேன் நீங்க அந்த ஆனந்தத்தை அடைய முடியாததற்கு காரணம் நான் அக்செப்டன்ஸ். அப்ப நான் அக்செப்டன்ஸ் யார் வரும்? நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்களை பார்த்தாதாங்க நான் அக்செப்டன்ஸ் வரும். நம்மள நீங்க நல்லவா வல்லவன் சொல்றாங்களா, நாம என்ன மனசுக்கு சோ நமக்கு அந்த நான் அக்செப்டன்ஸ்ங்கிற குணத்தை நாம முயற்சி பண்ணி கீழே இறக்கிட்டு இருப்போம். டக்குன்னு ஒரு ஆள் வருவாரு, குண்டை போட்டு உலகத்தை அழிக்கிறேன்னா அவன் மேல என்ன ஆகுது? நமக்கு ஒரு நான் அக்செப்டன்ஸ். அப்புறம் அது அப்படி கோபமா மாறும். நான் அக்செப்டன்ஸாட்டு ஒரு தொல்லை பிடிச்ச விவகாரம் எதுவும் கிடையாதுங்க. அதுதான் வெறுப்பு, கோபம், பழி வாங்குதல், அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க. அது பாட்டுக்கு அது பாருங்க உள்ள மாஃபியா அதை நியாயப்படுத்தி எல்லாம் பண்ணுவோம். பழி வாங்குற வரைக்கும் போயிருப்பான், ஆனா மனசுக்குள்ள ஒரு நியாயம் இருக்கு. அத பழி வாங்கிட்டு ஆகணும் பாங்க. கேட்டு பாருங்க, அந்த இடத்துக்கு அவனை வெட்டித்தாங்க ஆகணும் சொல்றான். அது ஏன் அவனை வெட்டித்தான் ஆகணுங்கிற அந்த நான் அக்செப்டன்ஸ் வர்றதுக்கு காரணம் இங்க என்னது, கீழ இருந்து அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ளணும்னு மனசு நினைச்சாலும் நம்மனால யாரையும் ஏற்றுக்கொள்ள அப்படியே முடியாது. இட் நீட்ஸ் சோ மெச்சூர்டு மைண்ட், தவம் இல்லைங்களா? இது பேர் நாம் ஒருத்தருக்கு இருந்து அந்த நான் அக்செப்டன்ஸ் மைண்ட் நம்மள இம்மெச்சூரிட்டி கூப்ப போறது நம்ம காப்பாத்துறோம்னா எதுதான் காப்பாத்துது? தவம். அதை பண்ணி அபியாசம் பண்ணிதான் அந்த அக்செப்டன்ஸ்க்கே வருவோம். அக்செப்டன்ஸுக்கு வந்தோம்னா தான் ஏகாக்கிரத சித்தமே கிடைக்கும். ஏகாக்கிரத சித்தம் கிடைச்சாதான் உங்களுக்கு ஞானம். ஞானத்துக்கு அப்புறம் தான் ஞான நிஷ்டை. சோ வீட்டுல நம்ம நம்ம குடும்ப மெம்பர்ல ஒரு ஆளை நீங்க ஏத்துக்க முடியலன்னா போதுங்க, இந்த ஒரு ஆளு தாங்க எனக்கு பிரச்சனை, மத்ததெல்லாம் எனக்கு ஓகேங்க, இது ஒண்ணுதாங்க நீ நை அதுவோ எதுக்கு? ஞானம் குவாலிபிகேஷனை நம்ம பெறாமல் இருப்பதற்கு. அப்பதான் இறைவன் என்ன பண்றாரு? தவம். அதை எதிர்த்து சாதனமாக அவங்களை பயன்படுத்தி உன்னை நீ வளர்த்தி கொள். புரிஞ்சுங்களா? கிறிஸ்தேபியகா கிறிஸ்த பதிபியக, விஷயப்பட்டுள்ளவர்களின் தலைவன். அப்படிப்பட்ட பரமேஸ்வரர் ஓ நாங்கி வருது. ஓ நமோ நமகா. அதிகமாக ஆசைப்படுறவங்க அதிகமா கஷ்டம் கொடுக்குறாங்க உலகத்துக்கும் போது நமக்கு என்ன வரும்? நான் அக்செப்டன்ஸ் வரும். அதை நாம என்ன பண்ணிக்கணும்? முயற்சி செய்து. அப்ப முயற்சி எப்படி செய்யறது? அவர்களுடைய
தத்துவம், அவங்களுக்கு இருக்கிற தத்துவம் ஆத்மா அனாத்மா. அந்த ஆத்மா என்பது இறைவனை தவிர்த்து வேற இல்ல. அவங்களுடைய அனாத்மா சரீரம் 3 சூக்ஷ்ம சூர காரண சரீரம் என்னது? இறைவனை தவிர்த்து வேற இல்ல. நம்ம அபியாசம் பண்ணதான் அவங்கள நம்ம அப்படி அதுக்கு அவங்கள ஏத்துக்கிறதுனாங்க அவங்க செய்யற தப்ப சரின்னு சொல்றதல்ல. அவங்களுடைய தப்புக்கு எதிர்த்து குரல் கொடுக்க தைரியம் இருக்க வேண்டும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போராடுற பக்குவம் இருக்கணும். அதெல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டேன், எங்கேயோ பண்ணிட்டு போறான், எக்கட யாராவது அழிஞ்சு போறாங்க, நமக்கு அப்படி அல்ல. அதை எதிர்க்கிற சக்தி இருக்கணும். ஆனா மனதுக்குள்ள டிஸ்டர்ப் ஆகாம அவங்களை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்கும். அதுதான் மெச்சூரிட்டி. பயந்து ஓடுவது அல்ல. அந்த மாதிரி பண்றவங்களை கண்டு பயந்து ஓடுவது அல்ல. எதிர்த்து நிக்கணும். மனசு டிஸ்டர்ப் இல்லாம நான் செய்யறது கரெக்ட், இவனை இந்த இடத்துல எதிர்த்துதான் ஆகணும்னு எதிர்த்து ஆகணும், வேற வழி கிடையாது. அவங்க எந்த மாதிரி அவங்களை திருத்தறக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். சொல்ல சாம வேத தானதன் குடும்ப உறுப்பினா இருக்கும்போது நம்ம சில விஷயங்களை பயன்படுத்தி ஏதோ ஒண்ணு பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். ஆனா மனதுல வெறுப்பா போயிடக்கூடாது. என்னடா அப்படின்னு அதான் சொல்றாரு. விஷயப்பற்றுள்ளவர்கள் யூஸ்வலா அதிகமா விஷயத்துல பற்று இருக்கவங்க. ஏன் அந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஆசை அதிகமா இருக்கும், கோபம் அதிகமா இருக்கும், அந்த பழி வாங்குற உணர்வு எல்லாமே அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனாலதான் புத்தர் என்ன சொல்லிட்டாரு? ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஒரே லைன் அவரு, வேற எதுவுமே டீச்சிங்கே அவர். நீ எது உன்னோட துன்பம்னா ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஏன்னா அது லீட்ஸ் டு, நான் படிச்சிருக்க பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல காமக ஏஷக குரோதக ஏஷக இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். அதனால நம்ம இதை அடுத்தது பார்க்கலாம். நமோ நமக விராத்தேபியக விராத்த பதிபியக. விராத்தேபியக அதுல தலைவன் விராதபதி. விராத்தேபியக விராதபதி அதனுடைய தலைவன். விராத்தேபியக அப்படின்னா என்ன? இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்து வருது. ஜாதி. இந்த இடத்துல ஜாதின்னு என்ன நாம் நினைக்கணும்? பிராமணன் சத்திரியன், அதுதான் குணம். குணத்தின் அடிப்படையில். ஏன்னா அவர் ஜாதி இறைவன்லாம் பிரிக்கலீங்க. அது நாம இந்த ஜாதி அந்த ஜாதி பிரிச்சு வச்சு கொண்டிருக்கிறோம். ஏன்னா இறைவன் ஜாதிங்கும் போது அவர் அந்த மீனிங் என்னைக்குமே வரமாட்டார். அப்ப நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா இந்த இடத்துல தமிழ் மீனிங் பாத்தீங்கன்னா எப்படி எழுதலாம்னா, ஜாதி அதாவது பல ஜாதியில் பிறந்து இருப்பவர்களாக இருப்பவர் நமஸ்காரம். அதுதான் விராத்தேபியக. அந்த அந்த பல ஜாதிக்கு ஒருவருக்கு தலைவன் இருப்பான் பாத்தீங்களா, அந்த தலைவனாக இருப்பவருக்கு கவுண்ட சமுதாயம், அதுல ஒரு தலைவன் அப்படி, அல்லது ஒரு கோத்திரம் அது ஒரு தலைவன். அந்த மாதிரி ஐயர் பாத்தீங்கன்னா கோத்திரம் சொல்லுவாங்க. நாம ஒரு குரூப்பா பிரிகிறோம் இல்லைங்களா, கூட்டம் அது ஒரு குரூப், அந்த கூட்டம் இந்த கூட்டம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. இல்ல கவுண்டர், இல்ல முதலியார், இல்ல ஐயர், இந்த மாதிரி இருக்கிறதுங்கிற அர்த்தம் கிடையாதுன்னு சொல்ல வர. ஏன்னா இங்க ஜாதி கூட்டம், ஜாதி கூட்டத்தின் தலைவன், அப்ப கவுண்டருக்குலாம் தலைவனா இறைவன் இருக்கிறார். அது உண்மைதான். ஆனா அந்த அர்த்தத்துல இங்க வரல. இப்ப அப்ப என்ன பண்ணும்? விராத்தேபியக பல ஜாதியில் பிறந்து இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நமக்கு அந்த அறிவுங்க வேலை செய்யும். இப்ப மனிதன் என்ன அறிவு இந்த இடத்துல தேவைப்படணும்? ஒரு மனிதன் எந்த குண பிரிடாமினண்டா பிறக்கிறாங்கிறது. ஏன்னா குணத்தின் அடிப்படையில் தான் ஜாதியே. இப்ப பிராமணன் உங்களுக்கு தெரியும் 80% சத்துவகுணம் பிளஸ் 20 பிளஸ் 10 ரஜோ தமோ. இந்த வாய்ப்பாடு நமக்கு மனசுக்குள்ள வந்துடணும். அவன் பிராமணன் சொல்றான். சத்திரியன் அவனுக்கு 80% ரஜோ, சாரி 70, 20 சத்துவம், கடைசியா தான் அவனுக்கு தமோ இருக்கும். அதே வைசியனா இருந்தாலும் வச்சுக்கோங்க, 70% அதே ரஜோ தான், ஆனா 20% தமோ வந்துடும். அங்க 10% தான் சத்துவத்துக்கே போவான். அடுத்தது கீழே சூத்ரங்க, அவங்க 70% தமோ தான், 20% ரஜோ, 10% சத்துவம். இந்த மாதிரி பிரிவுகள் தான் இவர் என்ன சொல்றாரு? ஜாதின்னு முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும். கவுண்டன் முஸ்லீம் இப்படி எல்லாம் மதம் அப்படிலாம் பிரிக்க கூடாது. இது முஸ்லீம்லயும் இந்த காம்பினேஷன் இருக்கும், கிறிஸ்டின்லயும் இந்த காம்பினேஷனோட தாங்க பிறப்பான். அத முதல்ல பேசிக்கா புரிஞ்சுக்கும். மனிதன் பிறந்தா போதும், அவன் எந்த மதத்துல பிறந்தாலும், எந்த கிராமத்துல என்ன குலத்தில் பிறந்தாலும், என்ன சமுதாயத்தில் பிறந்தாலும், எந்த அமெரிக்கால பிறந்தாலும், ஆஸ்திரேலியா பிறந்தாலும் ஒரு குழந்தை
இந்த கான்செப்ட் ஏன் அது பூர்வ ஜென்மத்தை வச்சு அதை டிசைட் பண்ணி இதுல வந்து சத்துவகுண பிரிடாமினட்டா இருக்கலாம். அது வந்து குழந்தையா பிறக்கும் போது உலகத்துல எந்த குழந்தையும் பிறக்கும் போது 20 மணி நேரம் தூங்குது. அப்ப என்னது தமோ குண உச்சையில தான் அந்த குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் தான் அது 2 வயசுக்கு மேலதான் அதனுடைய வளர்ப்பு பிளஸ் பூர்வ ஜென்ம புண்ணியம், அவங்க அம்மா அப்பாவுடைய வளர்ப்பு அதை என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குணத்தை கொண்டாந்து நிறுத்தி வைக்கும். அதுக்கப்புறம் அவனுடைய திங்கிங், அவன் பாக்குற உலகமும் அந்த குணத்தை முன்பின்னு பண்ணும். இப்ப நான் ஆல்ரெடி 1 மணி வரைக்கும் நான் டிவி பாக்குறேன், செல்போன் நோண்டுறேன்னா சத்துவகுணம் காலையில் எந்திரிச்சுன்னா வரப்போகுது? வராது. அவன் சத்துவகுணத்துல பிறந்திருக்கலாம். பூர்வ ஜென்மத்து புண்ணியம் கண்டிஷன் பாருங்க, என்ன ஒரு பெத்தட்டிக் கண்டிஷன். அந்த குழந்தை பூர்வ ஜென்மத்துல சத்துவகுணத்துல இந்த ஜென்மத்துல வளர்வதற்குண்டான புண்ணியத்தோடு பிறந்திருக்கலாம். தாய் தந்தையரும் சத்துவகுணத்துக்கு வளர்த்தி இருக்கலாம். ஆனா சூழ்நிலை அந்த குழந்தை என்ன பண்ணுது, 1 மணி வரைக்கும் நான் செல்போன் பார்த்தாதான் படிக்க முடியுங்குதுங்க, உலகத்தை தெரிஞ்சுக்க முடியும். உலகமே கையில் உலகம், அது இல்லைன்னா படிக்கவே முடியாது. அந்த நிலைமைக்கு இப்ப வந்து நிறுத்தியாச்சு. அப்ப அது குழந்தை 1 மணி வரைக்கும் படிக்குது, வேலை செய்யுது. ஒருத்தர் ஒன்னா வேலை செய்யறாங்கிறாங்க. 12 மணி வரைக்கும் நான் என்ன வீட்டுல இருந்து வேலை செஞ்சு கொடுத்தாதான் சம்பளம் கொடுக்குறான். எப்படியோ ஒண்ணு பண்ணி 1 மணி வரைக்கும் நீங்க தூங்கலின்னு வச்சுக்கோங்களேன், சத்துவகுணமாங்க பிரிடாமினண்டா போகுது. தேவையான ரெஸ்ட் கொடுக்கணும் சத்துவ குணத்துக்கு முதல்ல. இது இப்படி இரு அப்படி இருன்னு சொல்றமே தவிர ஏர்லி டு பெட் சத்துவ குணத்துக்கு மெயின் காரணம். உணவு 6 மணிக்கு அப்புறம் எடுக்கக்கூடாது. பொழுதுழுந்தா சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம கலாச்சாரம். நாம இன்னைக்கு என்ன வேணா 12 மணிக்கு போய் கொண்டு வந்துருக்கிறோம். நம்ம அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, பொழுதுழுந்தா சாப்பிட மாட்டாங்க. ஏன்? ஜீரண சக்தி கம்மியாயிரும். அதுக்கு முன்னாடி முடிச்சா லிவர், இன்னைக்குதான் லிவர்ல அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, லிவர் பிரச்சனை. இந்த ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய ப்ராப்ளம். ஏன்? ஃபுல் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. லிவர் பிரச்சனை. அது எங்க லிவர் என்ன கடையிலே விக்குது, வாங்கி வேற ஒண்ணு உள்ள சொருகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு புரியல. இந்த காலத்து ஜனங்க அவங்களோட பிஹேவியர் அவன் சொல்லும் போது பார்த்தா நம்ம பக்குங்குது. ஐயோ உடல் இவ்வளவு கெடுத்து, ஏன்னா நைட் 1 மணிக்கு நைட் டியூட்டி. அப்ப என்ன ஆகுது, போயிருது. இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த குணம் தான் அவனுடைய தாட். நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஒருத்தருடைய அந்த குணம் தான் அவருடைய எண்ணங்களை உருவாக்குகிறது. அப்ப அவனே என்ன பண்றான், சத்துவ குணத்துல பிறந்திருந்தாலும் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களால அவன் தமோ குணத்துக்கு போயிடுறான். தமோ குணத்துக்கு போனா சரியெல்லாம் தப்பா தோணும், தப்பெல்லாம் சரியா தோணும். அந்த பையன் எப்படிங்க வாழ முடியும்? இந்த காலத்துல எனக்கு இதெல்லாம் சொல்லி ஆகணும். இப்படிதான் போயிட்டு இருக்குது உலகம். இதுல வேற நம்ம படிச்சு தெரிஞ்சிட்டோமா, சில பேருக்கு டவுட் வேற வந்துருது. ஏங்க அவங்க அப்படி போய் என்ஜாய் பண்றாங்க, நாங்க இது என்ஜாயும் பண்ணல, அங்கேயும் போகல, இங்கேயும் இல்ல, இங்கேயும் வந்து நீங்க சொல்லி கொடுக்குறது என்னால வந்து நிக்க முடியல, அங்க போய் என்ஜாய் பண்ண முடியல, திருசங்கு சொர்க்கத்துக்கு நாங்க போயிடறோமா? இது வேற. இது படிக்கிறவங்களுக்கு இந்த டவுட் வேற வருது. ஐயோ ஐ எம் கோயிங் தி கரெக்ட் பாத், ஐ எம் சாதகா, ஐ எம் நாட் அ சித்த புருஷா. வந்தனே சித்த புருஷன் எப்படிங்க ஆகிறது? இட் வில் டேக் டைம். சாதகாக டிராவல்ஸ் அண்ட் ரீச் ஆஸ் அ சித்த புருஷனுக்கு போக முடியும். அதை முதல்ல செட் பண்ணிக்கணும். சோ என்ன சொல்றேன்னா, இந்த ஜாதி என்பது அவனுடைய குணத்தின் அடிப்படையில். அப்ப அந்த குணத்தின் அடிப்படையில் ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா எந்த குணத்தில், என்ன சொல்றாரு, எந்த குணத்தின் பிரிடாமினண்டாக எவன் பிறந்தாலும் அவனுடைய நிர்குண பிரம்மம் நான் தான், அவனுடைய சகுனமும் நான் தான். அது அவன் என்ன பண்றோம், சூத்திரர்களா அப்படி ஒரு ஃபீலிங் வருது பாத்தீங்களா? அதுதான் சொல்றாரு. சூத்திரன்னு அவனுடைய பூர்வ ஜென்மம் சூத்திரன். இந்த ஜென்மத்துல கரெக்டா வாழ்க்கை வாழ்ந்து அடுத்த ஜென்மத்துக்கு சத்துவ குணத்துக்கு போயிடுவாரு அவரு. நீ இந்த ஜென்மத்துல சத்துவ குணத்தை பிறந்து போய் மாட்டுக்கடி சாப்பிட்டு அடுத்த ஜென்மத்துல நீ சத்துவ குணத்துல பறக்க போற பிராமண கூட்டுல நீ போய் சூத்திர வீட்டுல பறக்க போற. சோ பெருசா பெருமைப்பட்டுக்காதீங்க. இவன் வந்து சூத்திரன், நான் வந்து பிராமணன். பிராமணன்னா பிரம்ம தத்துவத்தை யார் அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்களோ, யார் அதை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்கதான் பிராமணன். ஏவிஜி இஸ் a full set of Brahmanans. நாம எல்லாம் கவுண்டூட்ல பிறந்திருக்கலாம், ஆனா என்ன பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கோம்? இறைவன் என்ன சொல்றாரு, பிரம்ம தத்துவத்தை யார் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்களோ அதை பற்றி யாரு சொல்லி, சத்புருஷர்கள், அவங்க எல்லாம் தான் யாரு, பிராமணன். புரியுதுங்களா? இப்போ அந்த ஜாதியின் வேறுபாடுகளாக இருந்தாலும் அவனும் என்னதான் நானு. இப்போ அதனுடைய தலைவன், பியூட்டிஃபுல் வேர்டு, அதனுடைய தலைவன்னா அந்த கூட்டத்தை வழிநடத்தி செல்பவன். இப்ப உங்களை யார் வழிநடத்திட்டு இருக்கிறா? 100 பேர்த்த, அவனும் நான் தாங்கிற. புரிஞ்சுங்களாப்பா? இவ்வளவு ப்ரொஃபண்டா போய் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஜாதி மேலோட்டமா பாருங்க, வாட்சியாத்மா பாருங்க, ஜாதியில் இருக்கிறவங்க எல்லாரும் நான் தான், ஒரே லைன் முடிச்சுட்டு அடுத்து போயிருக்கலாம். அப்படி இல்ல, சிந்திக்கணும். ஷார்ப்பன் மைண்ட வந்து பென்சில் விட்டு சீவர மாதிரி சீவி 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 சிந்திச்சாதான் அவரை போய் எட்ட முடியும். இறைவன் என்ன கருத்து, இது என்ன தெரியுங்களா,
எதுக்கு நான் இவ்வளவு இதுக்கு எஃபர்ட் போடுறேன்னு கேட்டீங்கன்னா, எங்கூட மீனிங் படிச்சவங்க இந்த இடத்துல ஜாதியை பத்தி இறைவனை பேசினா ஆர்கியூக்கு வந்தாங்க. அவங்களுக்கு புரியல. அதான் ஒரு 2 கிளாஸ்க்கு வர்றது, அப்புறம் 4 கிளாஸ்க்கு லீவ் விட்டுறது. எங்களோட தான் படிச்சாங்க பாவம். இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸா அந்த பிரெயின்ல அந்த கண்டினியூட்டி இல்லாததுனால, பல வகுப்புல மிஸ் பண்ணதுனால, அவங்களுக்கு கருத்துக்கள் ஒண்ணு சேர இல்லாததுனால, என்ன இந்த இடத்துல சொல்றாங்க? ஜாதி வேறுபாடு உண்டு. யாரு? ருத்ரனே சொல்லிட்டாரு. ருத்ரன் அங்க பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு தடவை ஓ நமகா ஓ நமகா ஓ நமகா என்ன யார் பேசிட்டு இருக்கிறா ருத்ரத்துல? அதனாலதான் அது ஃபேமஸ். ஈஸ்வர தத்துவம் பேசி பரமேஸ்வரன் யாரு? ஈஸ்வர தத்துவம். அவர் என்ன சொல்றாரு? அவரு ஜாதிய பத்தி பேசல. ராதேபியங்கிறது நாம உருவாக்கிக்கிட்ட ஜாதியை இறைவன் பேசவில்லைன்னு இப்ப நெகேட் பண்ணிட்டு இருக்கிற, நிஷேதம் பண்ணிட்டு இருக்கிற அவங்கள. அதுக்காக தான், ஏன்னா சொசைட்டில இப்படி சொல்லி கொடுக்கிறவங்களும் இருக்கிறார்கள். நாம அதுல போய் லாக் ஆயிர கூடாது. அதுக்காக இவ்வளவு, ஏன்னா இல்ல சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. அந்த இடத்துல எங்களுக்கு அது பெரிய டிபேட் ஆச்சு. பல ஜாதியில் பிறந்தவர்னா அப்ப என்ன அர்த்தம்? விராத்தேபியர் என்ன? பல ஜாதியில பிறந்தவனா இப்ப இறைவன் ஒத்துக்கிறாருல்ல? அப்படி கிடையாது. ஜாதி என்பது பிராமண சத்தியன் குணத்தக ஜாதி. பிறப்பையில் ஜாதி அடிப்படை வரவே வராது. அப்பா பிராமணன் குணத்தோடு இருக்கிறாருன்னா பைய பிராமண பிறக்கணுங்கிற கண்டிஷன் கிடையவே கிடையாது. அது குலத்தக குணத்தக. குலத்தக பிராமணனை இங்கு இறைவன் பேசவில்லை. எதை பத்தி பேசுறாரு? குணத்தக இருக்கிற ஜாதியின் வேறுபாடு. அப்புறம் பாருங்க, அதனுடைய தலைவன், சத்திரிய கூட்டத்தினுடைய தலைவன், அரசன். அப்படி வணிகம் பாத்தீங்கன்னா பிசினஸ், அதுக்கு ஒரு லீடர் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா? ஒரு பிசினஸ்னா அதுல ஒரு நீங்க ஒரு எந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஹெட் ஒருத்தர் இருப்பாரு. அதாக நான் இருக்கிறேன். அத விராத்தக விராத்தேபியக. அடுத்து இன்னொரு வேர்டு இருக்கு, விராத்தக விராத்தேபியக இது விராத பதிபியக. சரி, ஓகே, அதோட முடிச்சுக்கலாம். ஓ நமோ நமகா, தலைவனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அடுத்தது கணேபியக, இது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கணங்களாக, கணங்கள்னா சிவகணம் விஷ்ணு கணம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கணபதிக்கு கணங்கள், இந்த மாதிரி கணங்கள், தேவதைகளுக்கு கணங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் மாதிரி. அவங்க ஒருத்தர் அந்த வேலையை செய்ய முடியாது, யூஸ் கணங்கள். இப்போ சிவனுக்கு அவருக்கு ஒரு கடமை இருக்கு இல்லைங்களா, அதை செய்வதற்கு யார் யூஸ் ஆக இருக்காங்களோ அவங்களும், சிவபெருமான்ங்கிறது ஒரு போஸ்ட், முருகருங்கிறது ஒரு போஸ்ட், எக்ஸால்டட் புண்ணியம் பண்ண ஜீவர்கள் அங்க போறாங்க. அதே மாதிரி கணங்களா போறவங்களும் யாருதான்? எக்ஸால்டட் புண்ணியம் பண்ணவங்க கணங்களாக அடுத்த ஜென்மத்தில் வந்து பிறப்பார்கள். அந்த கணங்கள், அந்த கணபதி. அதனால விநாயகருக்கு என்ன பேரு? கணனாம்பதி கணபதி. அடுத்த கிளாஸ். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.